இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பண்ண இதே பூஜையை பண்ண சொல்லி அத்தை தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என்னக்கா சொல்ற? கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை நீயும் பண்ணியா? ஆமா வர்ஷினி, நீ இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜையை பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த பூஜை பண்ணா வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பொறுக்குமா. நான் காலையில தான் விஷால் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அதான் காலையில நான் வர முடியாதுன்னு சொல்லியும் அவ்ளோ கம்பல் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்தாரா? அக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா. நீ ஆசைப்பட்டத உடனே செஞ்சுன்னு நினைக்கிறாரு. உன் மேல விஷாலுக்கு அவ்ளோ லவ் இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக மாறின விஷால பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வர்ஷினி, இப்படி எல்லாம் நீ விஷால் கிட்ட பேசுறாத. அப்புறம் சார் நம்ம தலையில தான் நடப்பாரு. சரி சரி இரு, நான் போய் விஷால பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். சரிக்கா. அவ்வளவுதாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நம்ம தலைமையில தான் நடக்குது. என்னது, நம்மளால இந்த விஷயம் முடியாதா? ஹலோ சார், வணக்கம். இசை, நீயா? நீ எங்க? ஓ, அப்போ நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது, அப்படிதானே? நீ இங்க இருக்கங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? உன்னை வாட்ச் பண்றதா என் வேலையா என்ன? நீ வேற. அப்படி. அப்போ நான் காலையில பேசும்போது கண்டுக்காம போனதெல்லாம் அதுக்குதான்ல? என்ன இசை, என்ன? நான் கூட நினைச்சேன், என்னடா இவ்ளோ பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசுறத கண்டுக்காம குளிக்க போறியேன்னு நினைச்சேன். ஆனா நீ சிம்பிளி சூப்பர் விஷால். தேங்க் யூ விஷால், தேங்க்ஸ். எனக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் இசை. நியாயமா என் அண்ணன் குழந்தை நல்லா பிறக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? அதான் வர்ஷினியை கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம எனக்கு உன்னோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். இந்த பாரு, நீ அப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எனக்கு ஏய், ஹலோ மேடம், என்ன என்ன சைலண்ட் ஆயிட்ட? என்ன ஏன் வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும் இசை. என் மேல உனக்கு இருக்கிற அக்கறை தான் காரணம். நீ மட்டும் பிரெக்னன்ட் இல்லைன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா உடனே உன்னை அம்மா வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதனால நானும் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு உன் கூடவே வந்துருவேன்னு உனக்கு அந்த பயம் தானே இசை? இந்த பாரு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்காது. நீ பயப்படாம இரு. வேண்டாம் விஷால், இப்படியே விட்டுரு. அத்தைய இன்னும் எதையாவது சொல்லி ஏமாத்தி அவங்க மனச கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. நீ அத்தை கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஓ, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். நீ வர்ஷினியை கூட்டிட்டு கிளம்பு, நான் அத்தைய கூட்டிட்டு வந்துடுறேன். எவ்வளவு வேணாலும் நீ பேசிட்டு போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை எப்படி என் பக்கம் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.